பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுலடியார் பிலிப்பியன் 4 அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இதனுடைய பின்னணி என்னன்னா, பிலிப்பி பட்டணத்தில் சிறையிருப்பிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறாராம். சிறையிருப்பில் இருக்கும்போதே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும், அந்த வேர்டு கவனிங்க, எப்பொழுதும்னா எப்பொழுதும் தான். காலையில், மாலையில், மதியத்தில், இரவில், ஜனவரியில், மார்ச்சில், ஏப்ரலில், செப்டம்பரில், டிசம்பரில், எப்பொழுதுனா எப்பொழுதும் தான். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே இல்லையே, அதனால தான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கான் மனுஷன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்கிறவன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக தான். கர்த்தரை விட்டுட்டா தான் சந்தோஷம் போயிடுதுங்க. கரெக்டாக சொல்கிறாரு பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்போது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே ஒரு மனுஷன் வாழ முடியுமா? ஆமாம், ஒரு மனுஷன் பிசாசுக்குள்ளே இருக்கிறான் எப்போவுமே. எப்படி சொல்கிறேங்க ஐயா, பிசாசுக்குள்ளே இருக்கிறான்னு? கர்த்தரை மறந்துட்டாவே பிசாசுக்குள்ளே தான் இருப்பான். பிசாசை மறந்துட்டான்னா கர்த்தருக்குள்ளே இருப்பான். அவ்வளோதான். பிசாசு பேரே பிசாசு, சந்தோஷமாக இருக்க முடியாது. வெளியே சிரிப்பான் பிசாசுக்குள்ளே இருக்கிறவன், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சந்தோஷம்னா என்னங்க, சும்மா வாயிலே வடை சொல்கிற மாதிரி சந்தோஷம் கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிறவரு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டார். பிரயாணம் பண்ண ஒரு நல்ல கார் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டார். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டார். கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கடன் தொல்லை, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டார். கடன்காரன் தொல்லை தாங்க முடியல. சரி, சரீரத்தில் வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு சந்தோஷமாக இருக்க முடியாது. குடும்பத்தில் பிள்ளைங்க சரியில்லை, மனைவி சரியில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் இருந்தாக்கா சந்தோஷமாக இருக்க முடியுமா? சொல்லலாம் சந்தோஷமாக, எதுவுமே இல்லைங்க. ஆனால் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படிங்க எதுவுமே இல்லாமல் கர்த்தருக்குள்ள இருந்தால் எல்லாமே இருக்கணுமே. இந்த செய்தி என்னையும் சேர்த்தாங்க. கர்த்தருக்குள் வந்துட்டாக்கா நீ எல்லாமே இருந்தால் தான் நீ சும்மா வாயிலே வடை சொல்கிற மாதிரி சந்தோஷமாருன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுங்க. ஒருத்தனுக்கு பசி எடுக்குது, ஆகாரமே புசிக்காமல் பசி ஆறிச்சுன்னாக்கா பசி ஆறுமா? பசியில் வேதனை போட்டுன்னு இருப்போம். எப்போ பசி ஆறும்? சாப்பாடு கையில் கிடைக்கணும். அது மாதிரி ஒருத்தர் எதுவுமே இல்லைனா கூட நான் சந்தோஷமாக்குறேன்னா அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அவன் விருப்பமெல்லாம் நிறைவேறணும், அதான் சரியான சந்தோஷம். வேதம் அப்படி தான் சொல்லுது. மாய்மாலமான சந்தோஷமாக இருன்னு சொல்லலைங்க. ஒரு வேளை லேட் ஆகலாம் நீ நினைக்கிற, அதனால் நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால்
தேவாலயத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துக்க முகமாக இல்லை அப்படி போடப்படுது. ஆனால் இன்னும் சாமியல் பிறகலை. ஆனால் துக்க முகமாக இல்லை, சந்தோஷமாக இருந்தால் கரெக்டாக 10வது மாதத்துல சாமுவேல் வந்துட்டான். அந்த மாதிரி விசுவாசத்தில் எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக காலமெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமலே நான் வாயிலே வடை சொல்கிற மாதிரியே சந்தோஷமாகவே இருந்துருது. அது வேதனையான காரியம். அப்படியெல்லாம் யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருங்க. 3 நாள் தான். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் ஏந்துட்டார். A to Z சுத்த சுபாவம் அட்ட தரித்திரமானார். வியாதி ஆனார். வியாதி ஏற்றுக்கிட்டார், சாபத்தை ஏற்றுக்கிட்டார், பாவத்தை ஏற்றுக்கிட்டார், மரணத்தை ஏற்றுக்கிட்டார், தரித்திரம் பாதாளம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. ரொம்ப நாளாக எதுவும் இல்லாதில்லை. 3 நாளைக்குள்ளே எல்லாமே கட்சிச்சு அவருக்கு. ஆவியின்படி எழுத்தின்படி வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் ஏந்து போந்து எல்லாம் வந்துச்சு. எத்தனை நாளில்? 3 நாளில். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய மரணத்தையும் பாதாளத்தையும் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் சந்தோஷமாக தான் இருந்தார். எப்படி சந்தோஷமாக இருந்தார் சொல்ல வர? சந்தோஷமாக இருக்கிறவன் தான் இன்னொருத்தன் வந்து மன்னிப்பான், ஒருத்தனை அன்பு கூறுவான். சந்தோஷமாக இருக்கிறவன் பகைக்க மாட்டான், வெறுக்க மாட்டான், ஜனங்களை விரோதமாக எழுவினா கூட அவனை அன்பு கூறுவான். அது அந்த சந்தோஷம் இயேசுக்கு இந்த சிலுவையில். அது மாதிரி எல்லாத்தையும் ஏந்த நிலையில் இயேசு சிலுவையில் சந்தோஷமாக இருந்தார். 3 நாள் வெயிட்டிங். 3 நாள் தான், அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட கிடையாது. 3 நாளைக்கு அப்புறம் எல்லா சந்தோஷமும் வந்து விட்டது. ஏன்னா அந்த சிலுவையில் கூட அவர் கர்த்தருக்குள்ளே தான் இருந்தார். பாவத்தை தான் ஏற்றுக்கிட்டாரு. பிசாசின் பாவத்தின் சம்பளம் நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு கூட அவர் பிசாசுக்குள்ளே இல்லைங்க. சிலுவையில் பிசாசு ஆகிக்கணும்னா நீ பிசாசுக்குள்ளேருந்து பிசாசுகிரி ஆகிச்சு. பிசாசின் தலையை நசுக்கினார் சிலுவையில். பிசாசுக்குள்ளேருந்து பிசாசின் தலையை நசுக்க முடியாது. பிசாசின் பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டு, நம்முடைய பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்குள்ள ஜீவ வார்த்தையை தான் பேசியிருந்தார். இயேசு பிதாவே உம்முடைய கையில் ஆப்பிவித்து ஜீவ சர்வ ஜீவரத்தம் மனசிலாக்கி ஈட்டியால் குத்துறவனுக்கும் அதே ஜீவ சர்வ ஜீவரத்தம். காரி துப்புறவனுக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம். அங்கே சபிக்கிறாங்க, அங்கே நிந்திக்கிறாங்க, அங்கே தூசிக்கிறாங்க. இது ஒரு சிலுவை என்பது ஒரு சிறை. பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, தரித்திரம் எல்லாரும் சிறைப்படுத்துகிறாங்க இயேசுவை. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிறதுனால இங்கே பவுல் பிலிப்பி சிறையில் இருக்கிறார். எழுத்தின்படி ஒரு சிறையிலிருந்து சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போது சந்தோஷத்தை எழுந்துடுவாங்க. ஆதாமுக்குள் இருந்தாவே, பிசாசுக்குள் இருந்தாவே சந்தோஷத்தை எழுந்து விடுவார்கள். இது என்ன? இது நான் சொல்ல வர பணம், காசு, பேர், புகழ் எல்லாம் இருக்குது. அதில் வர சந்தோஷம் இல்லை. தேவனுடைய சந்தோஷத்தை ஏந்து விடுவாங்க. பணம் காசு இருக்கிறவங்க கூட சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷத்தை ஏந்த தான் கிடக்கும். இந்த சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம். அப்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்னா, கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தின் அபிஷேகம் இறங்கிடும். ஆமாம், முறுமுறுன்னு இருக்கக்கூடாது. ஜனங்களை பார்த்தாக்கா கருன்னு இருக்கக்கூடாது. வீட்டாரை பார்த்தாக்கா மனுஷன் பண்ணுற ஷேட்டியெல்லாம் மனுஷில் வச்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை தீவிரமாக கொடுக்கணும். ஏசு அப்படி தான் இருந்தார். எவ்வளோ ஷேட்டக்காரங்க அவருக்கு விரோதமாக ஏம்புனாங்க. பிசாசுக்குள்ளே இல்லை ஏசு. மத்திய நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக
தன் ஜீவ சரஜீவரை இயேசுக்கு சாப்பிட குத்துட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் ஆவியில் கலி கூர்ந்திருந்தார். அப்போது கர்த்தருக்குள்ளே இருந்தாக்கா சந்தோஷத்துக்கு எதிரான எல்லா காரியங்களும் சிதறி ஓடியே போடும். விசுவாசே சிதறி ஓடிடும். அப்போ கர்த்தர்னா இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வாக்கு தத்துவம் கர்த்தருக்குள்ளுக்கு. தேவி நீதிக்கு உழித்ததல், பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தல 2 பேர் மேலே கசப்பு. யாரோ ஒரு எதிராளி, ஒரு பகையாளி அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தல்னாக்கா அந்த ஒரு ஆள் மூலமாக சந்தோஷத்துக்கு ஒரு அசுத்தாய் வந்து உன்னை வேதனைப்படுத்தும். ஏசு இவ்வளவாய் உலகத்தையே அன்பு கொண்டு இருந்தாராம். அந்த அன்பு ஜீவனை குத்துக்கிட்டே இருக்குதான் உலகத்தில் ஜனங்களுக்கு. உலகம்னா துன்மார்க்க உலகத்துக்கு ஏசு அகாபி அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதனால தான் சந்தோஷம் 33 வருஷம் சந்தோஷமாகவே இருந்தார். அதனால தான் ஊழிய வல்லமே செஞ்சார் ஏசு. அவர் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் சந்தோஷத்தை கெடுக்க முடியல. காற்றே கடலை இறையாதே அப்படின்னா டப்புன்னு அடிக்கும். 5 அப்போ 2 மீனுக்குது, 5000 பேர் புருஷன் இருக்கிறாங்கன்னா ஐயோன்னு சந்தோஷத்தே இதில். 5 அப்போ 2 மீன் வானத்தன்னா தோற்றம்னா பழுகி பெருகுது. காணா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, திராட்சம் குறைவிட்டு போச்சு, நீனா அப்படியே சந்தோஷம் போயிட்டு அப்படியே துக்கப்பட்டுருவேன். ஆனால் ஏசு அங்கேயும் சந்தோஷத்தை தண்ணி வைத்து ஊற்றியா சொல்லி தண்ணி திராட்சம் வாங்கிக்கிறாரு. அப்புறம் வேற என்ன, எங்கே போனாலும் சந்தோஷத்தை கெடுக்கிற பிசாசு எவ்வளோ சூழ்நிலை இயேசு சந்தித்தார். அவர் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியல. உடனே தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடுத்து அசுத்தாவை தரித்தி துக்கத்துக்கு ஏதுவான காரியத்தெல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வந்துடுறாரு. ஒரு முறை வரி கட்டுறதுக்கு பேதுரு காசு கேட்குறாரு. காசு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தோஷத்தை ஏந்தல்ல துக்கப்படல. போய் தூண்டில் எது போய் ஒரு கடலில் போடு, முதலாவது அடக்கப்படும் மீனில் ஒரு வெள்ளி பணம் போய் கட்டுன்றார். அப்போ எப்பவுமே சந்தோஷமாக தான் இருந்துக்கிறாரு. கத்தருக்குள்ளே இருந்துக்கிறாரு. கத்தருக்குள்ளே இல்லை கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையை குறைவிடாது. ஜீவனுக்குள்ளே கத்தர் ஜீவன் உள்ளவர் எரேமியா சொல்றார். ஜீவ விருட்சத்துக்கு அடியிலே இருக்கிறார் இயேசு. அதான் பாயிண்ட்டு. அந்த ஜீவ சர்வஜீவரத்தை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் குத்துக்கிட்டே இருந்துக்கிறார். அதனால் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிற சூழ்நிலை இயேசுக்கு உண்டானது. அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தால் நீ கருன்னு ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சேட்டைக்கார ஜனங்களை பார்த்துக்கிட்டு. இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுக்க 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 ஒரு சந்தோஷத்தை கெடுக்க யாராலும் முடியாது. எந்த பிசாசாலும் முடியாது, எந்த பொல்லாத மனிதனாலும் முடியாது, எந்த தரித்திரம் எந்த வியாதி எதாலும் முடியாது. ஏன்னா ஜீவனை கொடுத்துக்கிட்டே தேவன் தனக்கு உலகத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். அதான் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இடைவிடாமல் கத்தருக்குள் இருக்குது. கத்தர்னா தேவி நீதிட்டு உழித்தது. பிசாசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். சுய நீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கான்சியஸ் இல்லாமல் சந்தோஷமே இருக்காதுங்க. சந்தோஷத்துக்கு பதிலாக துக்ககரமான காரியம்லாம் நடக்க வாய்ப்பு. அப்போ கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடி சொல். பிலிப்பியர் 4:4. அதனால் இந்த வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் தியானம் பண்ணும்போது இந்த வசனம் கண்ணில் பட்டுச்சு. உடனே இதை சொல்லணும் ஜனங்களுக்குன்ட்டு சொல்லிட்டேன். அதனால் அன்பானுங்களே, கத்தருக்குள்ளே இருங்க. கத்தருக்குள்னா வேதமே கத்தருக்குள்ள. ஆதி ஆகும் வெளியே ஆமண்ட வாக்கு தான் கத்தருக்கு. பிசாசுல ஆதாம் பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அதுக்குள்ளே இருக்காதுங்க, சந்தோஷத்தை காண முடியாது.
ஒரு அசுத்தாவின் பிரசன்னம் வந்து சூழ்ந்துச்சுன்னா ஒரு இனம் முடியாத ஒரு கவலை பயம் சூழ்ந்து கொள்ளும் மனுஷனை. கர்த்தருக்குள்ளே இருந்தால் உணர்ச்சியின்படி பார்க்காதுங்க, விசுவாசத்தின்படி. இயேசு பரலோக வானத்தோட சகல அதிகாரம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது அங்கே அபிஷேகம் வருது, சூரியனை மாறுது, தேவதூரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்க. அங்கே கர்த்தருக்குள்ளே இருந்தால் பரிசுத்தாவியான பணிவிடை செய்கிறார். இயற்கை வானம் பூமி எல்லாமே உனக்கு பணிவிடை செய்யுது. சிலுவையில் இயேசுக்கு அது தான் பண்ணிடுது. கர்த்தருக்குள்ளே இருந்தார். வானத்துக்கும் சகல அதிகாரம் தேவதூரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்க. பரிசுத்தாவியான பணிவிடை செய்கிறாங்க. 3ஆவது நாள் ஏந்தார் பட்டு பாவத்தில் மறந்து சாபத்திலேருந்து. அப்போது கர்த்தருக்குள்ளே இருந்தார். சிலுவையில் ஜீவனுக்குள்ளே ஜீவ வார்த்தையே பேசியிருந்தார். பிதாகுமார் பசுத்தாய் பேசினார். அதான் வந்து முழு உலகத்துக்கு பேசினார். பேசிகிட்டே இருக்கிறார், மாறவே இல்லை. பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் குத்துக்கிட்டே இருக்கிறான் பிசாசு சிலுவையில். இவர் ஜீவ வார்த்தையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். 3 நாளைக்கு அப்புறம் தாக்கு பிடிக்கும்ல பிசாசு, பாதாளுமே கக்கிச்சு. தேவதூதை வந்து கல்ல பசுத்தாய் சாவு ஊத்து வானத்தில் சாக என்ன சந்தோஷம். 3 நாளைக்கு அப்புறம் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்துட்டாரு. நீ ஆதாம் வழியாக பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து கவலைப்பட்டு செத்துமேனு போகிறவங்க சந்தோஷத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால கிறிஸ்துக்குள்ளே வா, கர்த்தருக்குள்ளே வா. கர்த்தரை தேவன் தனக்குள்ள தீவிரமாக வெளிப்படுத்து, சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. வியாதி நீங்கி ஆரோக்கியம் வரும், சாபம் நீங்க ஆசீர்வாதம் வரும், தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம், பாதம் நீங்கி பரலோகம் வரும், இருள் நீங்கி வெளிச்சம் வரும், குழப்பம் நீங்கி சமாதானம் வரும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருந்தான். இங்கிலீஷில் பார்ப்போம். Philippians 4th chapter 4 verse. Rejoice in the Lord always. Again I will say rejoice. Rejoice இருங்க. Philippians 4th chapter 4 verse. Rejoice in the Lord. In the Lord. கர்த்தருக்குள் rejoice. அடுத்து ஆல்வேஸ், எப்பொழுதும். எப்பொழுதுன்னா எப்பொழுதும் தான். அகைன், மறுபடியும் சொல்லுகிறேன். ஐ வில் சே ரிஜாய்ஸ். வாழ்க. ஆமாம், அதாவது கர்த்தரையே தெரியாதவங்க கூட ரிஜாய்ஸாக இருக்கிறான். அது ஆதாமுக்குள்ளே வர ரிஜாய்ஸ், அது மாழையான ரிஜாய்ஸ். அந்த ரிஜாய்ஸ் கர்த்தருக்குள் ஒரு ரிஜாய்ஸ். அது ஜீவ உலகம், தகுதியர்கள் காண்பிக்க தயவு. எந்த மனுஷனையும் அந்த சந்தோஷம், அந்த ரிஜாய்ஸ் வெளியில் ஆகிடும். கர்த்தருடைய ரிஜாய்ஸ். ஆதாமுக்குள் ஒரு ரிஜாய்ஸுக்கு அது மாழையான ரிஜாய்ஸ். அது இருக்கும், திடீர்னு மறைஞ்சிடும், திடீர்னு போகும், திடீர்னு வரும். அந்த ரிஜாய்ஸ் இல்லை. கர்த்தருக்குள் ரிஜாய்ஸ்னா பாவ நிமித்த தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் வானத்தில் சகல அதிகாரம். இயேசு சுவாமியோட வாக்குமே 38 வருஷம் வியாதியஸ்தேன். 38 வருஷமாக ரிஜாய்ஸ்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. லேகியோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள திமிர்வாதக்காரன், தலோன ஜனக வியாதியஸ்தர்கள். ரிஜாய்ஸே இல்லை. ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தை மரணத்தை கவலையை வேறு சுயநீதி அநீதி. ஏசு போனவன் ரிஜாய்ஸ். லேகியோன் பிசாசு பிச்சம் எவ்வளோ துக்கத்தில் இருந்துருவான், அப்படியே பயங்கரமாக இருந்திருப்பான். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவதா அவன் பேர் சொல்லி தேவன் ஆதாம் அத்தனை அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து சொந்த புத்தி ரிஜாய்ஸ் பதிச்சு பேர். அவனுக்கு தக்க பொண்ணு போய் 10 பட்டணங்களை கலக்கிட்டான். சுவிசேஷம் கர்த்தர் தனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கத்துக்கிட்ட ஆச்சரியப்பட்டான். ஆமாம், கர்த்தருக்குள்ளே போயிட்டான். கர்த்தர் தனக்கு இறங்கி என்ன செய்தார்? பிதாவாய் இயேசுவை தந்துள்ளி வெத்தியோசியை குத்து இயேசுக்கு அவன் வானத்துக்கு பரலோகத்தே குத்துக்கிறாருங்க. இந்த உலகத்துக்கு ஒரு தராசில் இயேசு ஒருத்தர், இயேசு தாங்க வெயிட்டு. இயேசுக்கு வானத்தில் பரலோகமே இருக்குது, A to Z இருக்குது. அதை குத்துட்டார் உங்ககிட்ட. அந்த தேவன் தனக்கு வாயினாலாம் எப்போ இது கொடு சந்தோஷம் தேடிட்டு வந்துடும். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். கான்ஃபிடன்ஸும் தைரியம் இருக்கும். இயேசு சத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதான் சொல்கிறார் பவுல் பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அந்த கர்த்தர் பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பரிகாரி, பாதாளத்துக்கு பரிகாரி, எல்லாத்துக்குமே பரிகாரி. ஜீவ சர்வ ஜீவனத்தம் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்க நாளிலே அந்த கர்த்தருடைய ரிஜாய்ஸை ஏவாலே இருந்துட்டான். ஓடி ஒளிகிறான். ஆதாமும் புஷிச்சிட்டான்.
அங்கே வந்து தூக்கம், பிசாசின் தூக்கம், சாப பாவம். இப்போ இயேசு மீண்டுமா ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து கத்தருக்குள்ளே இருக்க வச்சு உன்னை ரிஜாய்ஸ்குள்ளே கொண்டு வருவார். ஏந்து போன தேட ஒரு ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். வியாதியில் ரொம்ப சோகமாயிட்டியா, செத்த மீன் போகிற மாதிரியே அது புய் வச்சு போட வச்சு அப்படியே போடும். எவ்வளோ வியாதி இருக்கிற அரசு பொழுது எல்லாருடைய வியாதி ஏற்றுக்கிட்டு ஜீவன் வார்த்தை தான் பேசுகிறார் இயேசு. 3 நாள் தாக்க முடியல, எல்லா வியாதி ஓடி பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர் தேவதை கல்லை கொடுத்தாலும் மனு சகலம் எது நீச்சல் போடு. ஆதாம் வழியாக பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரத்தில் பிசாசுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. சந்தோஷன்றாவே என்னன்னே தெரியாது அவனுக்கு. அவ்வளோ கொடியவன் பிசாசு. நீ சந்தோஷமாக இருக்கிறதே விருப்பப்படுறதில்ல. கத்தனா சந்தோஷம், ரிஜாய்ஸ் கொடுக்குறாரு. பாவத்துக்கு பரிகாரம் கூட, சாபத்துக்கு பரிகாரம், தரிசனத்துக்கு கூட, பாதாளத்துக்கு பரிகாரம், பரலோக ராஜ்யம், தேவி நீதிட்டு உயிர்த்தது, பிதாகுமார் பசுத்தாய்க்குள்ள ஆதாம் முழு உலகத்துக்கு எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடை விடாமல் எக்காலத்து என்ன இருக்கலாம் ரிஜாய்ஸாகவே இரு. கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கத்தருக்குள் எப்பொழுதும் சஜீவ உலகம், ஜீவவான ஜீவ பூமி, இயேசு சாமட்ட வாக்குத்த வீடு, மன தோப்பு தரு எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 கொடுக்கல அப்போது கொடுக்கப்படும். மத்தியஸ்மாக கொடுங்க. சிறுவில் எல்லாத்தையும் பாவட்டு மண்ணை வந்தது. தேவ நீதி உதல் பிதாக்குவான் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பதில் தப்பில் பாவட்டு மனம் பசுத்த வானது சேர்ந்து போதெல்லாம் வந்துச்சு. அது மாதிரி ஆதாமுக்குள்ளே ஏந்து போன எல்லாம் கிறிஸ்துவியஸ் மூலம் பெற்றுக்கொண்டு இந்த தேவி நீதி தூயத்தில் பிதாக்குவார் ஆதாம் முழு வாயில கொடுக்க 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 அசுத்தாயம் திறந்தப்பட்டு ஆசுவாத ஐஸ்வர்ய சமாத தந்து சுக பல ஜீவனை எல்லாம் வந்துடும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிறிய பழகில் எல்லாம் ஓய்ந்து போயிட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:4 எப்பவும் மறைக்காதீங்க. கர்த்தருக்குள்ளே வாங்க. ஆதாமுக்குள்ளனாக்கா பிசாது நன்மத்தையும் அறியத்துக்கு கனி ஆகவே சாவேன். நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்க விரும்பாத ஜீவ மார்க்கனவா. அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்து சாமண்ட வாக்கு தத்துவம். இந்த பிதாக்குவார் ஃபஸ்ட்டு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்கும். பிள்ளைங்களாம் சந்தோஷமா இல்லையா? வெளிப்படையாக கூட ஜீவ சரிஞ்சு தேவந்தருக்கு ஆதாம் ஜபத்தையாக அசுத்த ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருப்பாங்க. உண்மை. ஆமாம், நீங்கள் ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிலரெல்லாம் ரொம்ப துக்கத்தில் மூழ்கிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஆறுதல் வராது. அவங்களுக்கெல்லாம் மாம்சத்தில் போச்சு. இயேசு ஜீவன் படி தேவன் தனக்கு ஆதாரம் மூணு கொடுத்து ஒரு ஜபத்தை பண்ணுங்க. அசுத்த ஒரு சமாதானம் அவங்களை ஆட்கொள்ளும். உண்மை. இயேசு அப்படி தான் எங்கு சுற்றி பிசாசின் பால் அவருக்கு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்கு ஜீவனையே கொடு. இயேசு ஜீவன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொடுங்க. சாலமோன் வெங்கலப்புறம் 1000 சர்வாங்க செலுத்தி போயிட்டு தேவன் தனக்கு ஆண்டு கத்த சாலமோன் நீ விரும்புகிறதை கேளுன்னாரு. அவன் விருப்பம் கச்சாக எவ்வளோ சந்தோஷம் வந்துடும். ஆயிரக்கணக்கில் லட்சங்கள் அந்த சர்வாங்க குற்றை பாவனவர் இயேசு தான். இயேசு ஜீவன் பருவி இயேசு சாமட்ட வாங்க பரலோகராஜ் தேவனுக்கு தனக்கு ஆதம் கொடுங்க. இங்கே கொடுங்க. அசுத்த பசு தூரத்தில் உங்கள் பிள்ளைங்க யாராக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் ஆவியான வந்தது. ஒரு இலை பார்த்து சுகம் பல ஜீவன் ஆசுவாதம் வரும். வாய்நாளெல்லாம் கிறிஸ்தியஸுக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்களை எப்போதும் கர்த்தர்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். பசுதாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய ஜெயிப்பனை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆதாமுக்குள் சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவத்து ஜீவ சர ஜீவர் இயேசு சாமட்ட வாக்குத்தது பிதாக ஆதாம் கொடுக்க கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதர்களை பணிவிட செய்ய கர்த்தருக்குள்ளே போய் சந்தோஷமாக மறுபடியும் கர்த்தருக்குள்ளே போய் சந்தோஷமாக வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு ஆவியின்படி ஏற்றின்படி சகல நன்மைகள் ஆசுவாத ஐஸ்வர்யம் கொடுத்து சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.